கர்த்தர் உங்களை பொழுதிருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். ஆமென். நீங்கள் வாளாய் இருக்காமல் தலையாய் இருப்பீர்கள். நீங்கள் அநேக சாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையை நான் சொல்லும்போதும் யாராக இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அதை ரிசீவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லி நம்ம ரிசீவ் பண்ணுறது ஏதோ வெறுமையாய் நம்ம சொல்கிறது கிடையாது. ஆமென் சொல்லும்போது அது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது, வலிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஆமென் சொல்லும்போது அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அதற்காக தான் என்ன செய்கிறோம், ஆமென் ஏதோ வந்தோம் வார்த்தையை கேட்டோம் ஆமென் சொன்னோம் அப்படிங்கிறது இல்லை. ஆமென் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, பலிக்கிறது. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் போன வாட்டி கொடுத்த அந்த வார்த்தை, அதனுடைய தொடர்ச்சியை தான் உங்கள் மத்தியில் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இன்றைக்கு வார்த்தை எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை, அதனுடைய குணாதிசயங்களை பற்றி உங்களுக்கு போன வாட்டி பேசுகிறேன். வார்த்தை யாரோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட என்ன செய்யுது, கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். வார்த்தையுடைய தன்மையை குறித்து நம்ம பார்த்தோம் பாருங்க. எரேமியா 23:28 சொன்னபடி, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனவனும் என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தோம் பாருங்க. வார்த்தை எதை குறிக்கிறது, கோதுமையாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். தேவன் வார்த்தையை ஒரு முக்கிய ஸ்தானமாக வைக்கிறார். வார்த்தையை ஒரு முக்கிய பங்காக, ஒரு விதையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. வார்த்தை ஒன்று என்ன செய்கிறது, உருவாக்கக்கூடியது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். பதற விதைச்சா என்ன முடியாது, அறுக்க முடியாது. அது முள்ளும் குறுக்குவதை என்ன செய்யும், விளைக்கும். பதற விளைச்சிட்டு எனக்கு கர்த்தர் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையை தவிர தேவனால என்ன எதுவுமே செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தோம், வார்த்தையுடைய குணாதிசயத்தை பார்த்தோம். வார்த்தை என்னவா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம் பாருங்க. தேவனுடைய ஜீவன் என்பது அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய பலன், அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் என்ன இருக்கு, ஜீவனாகவே இருக்கிறது என்பதை பார்த்தோம் பாருங்க. அவர் தான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறார், நானே ஜீவனாக இருக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்ளுகின்றாரு. ஏன்னா நம்ம பேசும்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யுது, ஜீவன் இருக்கிறது, அது உருவாக்கக்கூடியதா இருக்கிறது, உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. நாம் பேசுகிறோம், ஒருத்தங்களை பார்த்துட்டு நம்ம ஏதோ பண்ணோம் போனோம் அப்படிங்கிறது இல்லை. ஒருத்தங்களை பார்த்து நம்ம பேசும்போது அவர்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என்ன செய்யுது, உங்களுக்கு உருவாக்குகிறது. உங்களுக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா பார்த்து பேசுங்க, இயேசு நாமத்தில் இந்த வீடு எனக்கு நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத குறித்து பேசுங்க. எனக்கு சொந்த வீடு நான் கட்டாத வீடையும் நான் தோண்டாத துறவி என்ன செய்யுங்க, சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை என்ன செய்யுங்க, பேசுங்க. எல்லா வசதியும் கூடிய வீடு அந்த எய்ம் பண்ணுங்க. அதே என்ன செய்யுங்க, பேசிட்டு இருக்கும்போது அந்த உங்களுக்கு வார்த்தை ஜீவனா இருக்குது, அது என்ன செய்யும், உருவாக்கும் பாருங்க. அது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அடுத்தது வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம். வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது நம்மள எப்படி முந்தி செல்கிறதா இருக்கிறது, அந்த விளக்கை குறித்து, அதாவது ஒளியை குறித்ததான காரியத்தை குறித்து பார்த்தோம் பாருங்க. அடுத்தது இந்த வார்த்தையை நாம் செயல்படுத்துவது என்பதை குறித்து பார்த்தோம். எப்படின்னா இந்த இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை குறித்து என்ன செஞ்ச பேசினேன். ஒன்று தேவனுடைய கிரியை, இன்னொன்று நாம் செய்யக்கூடிய காரியம். ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யறோம், சில நேரத்தில் விட்டுறோம். தேவனே எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாரு, தேவன் தான் எல்லாத்தையும், அவர் தான் வல்லமை உள்ள தேவனாச்சே, அவர் தான் எல்லாத்தையும் எகவா ராப்பா எகவா ஈரேன்னு சொல்றோம், அவர் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்றோம். ஆனா தேவன் என்ன செய்கிறாரு, நான் உனக்குரியதெல்லாம் வச்சுட்டப்பா, எடுத்து சாப்பிட வேண்டியது யார் வேலை, உன் வேலை. நீ தான் என்ன செய்யணும், அது கொடுக்கணும். இந்த டேபிள் தூக்கக்கூடிய பலனை எனக்கு என்ன செஞ்சாரு, தேவன் கொடுத்துட்டாரு. இதை நான் தான் தூக்கணும். தேவன் என்ன செய்ய மாட்டாரு, தூக்க மாட்டாரு. ஏன்னா தேவன் அவருடைய வார்த்தையில எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பலனை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், அவர் வார்த்தையின் மூலமாக இதை என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம பார்த்தோம் பாருங்க. நிறைய காரியங்களை நம்ம குறித்து பார்த்தோம். வார்த்தையை குறித்து நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையை திருப்பி போடும். வெற்றிக்கு நேராய் உங்களை திருப்பி போடும். நீங்க எந்த விதத்திலையும் நீங்க வார்த்தையை விட்டு தவறி போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க போய் ஏதாவது ஒரு குழியில விழுந்துட்டு வார்த்தையை தவறி விட்டுட்டு நீங்க ஏதாவது போய் விழுந்துட்டு கர்த்தரை குறை சொல்லி உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா வார்த்தை தான் உங்களுக்கு வெளிச்சமா இருக்குது, உங்களுக்கு தீபமா இருக்கிறது. வார்த்தையின் மூலம் நான் நடக்கும்போது செவ்வையான பாதையில், சரியான பாதையில் என்ன செய்யுது, அது கொண்டு போய் விடுகிறது. வார்த்தை முக்கியமானது. இன்றைக்கு நான் உங்களுக்கு வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து என்ன செய்ய போறேன், பேச போகிறேன். வார்த்தையினுடைய முக்கியத்துவம்
அந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த வார்த்தையின் மூலமா நம்ம அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இதன் மூலமா சாத்தான் நிறைய விதங்கள் நம்ம என்ன செய்யறோம், சோதிக்கிறோம், உபத்திரவத்தை கொண்டு வரோம். ஒன்று உபத்திரவத்தை பார்த்துட்டு நம்ம வார்த்தை என்ன செய்யக்கூடாது, விட்டு வழி விலகி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பாருங்க, வார்த்தை எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது, அதையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக சில பேர் ஜபத்துல போயிட்டு மல்லிகை கடை லிஸ்ட் ஜாமம் போடுற மாதிரி வரிசையா போடுற, தேவன் எனக்கு சுகமே இல்லை, தேவன் எனக்கு அதை செய்யுங்க, நான் தோத்து போறேன். இந்த தோல்வியின் வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பாருங்க, நீங்கள் தோல்வி அடைவதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரியம், ஜபங்களின் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாததான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சரியான வெற்றியான வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதான். நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், பலிக்கும். நான் சொல்லலைன்னா வேதம் சொல்லுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை என்ன செய்கிறது, மாம்சமாகிறது. யாருடைய வார்த்தை, நீங்கள் வாயிலிருந்து, தேவன் உங்களுக்குள்ளா இருக்கிறார். தேவன் எல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்குள்ள, அப்படின்னா என்னன்னா வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யுது, இருக்குது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. வார்த்தை உபயோகப்படுத்தும்போது சரியான விதத்தை பயன்படுத்துங்கள். நம்ம தோல்வியை இன்னொரு காரியத்திலேயே நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா சுய புத்தி. ஒரு காரியத்துல நம்ம என்ன செய்யறோம், பவுல் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். சில பேர் நான் சொந்த புத்தியில நான் செய்யறதுனாலதான், நான் தேவன்ல வந்து நான் கிரியை செய்யறதுனாலதான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றது என்ன செய்யுது, தவறு. பாருங்க, நீங்க உபவாசம் இருந்து அழுது புறம்பி வாங்கலாம். அது எப்படி தெரியுமா கிடைக்கும், ஒரு தகப்பன்ட்ட போயிட்டு நீங்க அழுது புறம்பி வாங்கினா அந்த சீப்போ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அன்பு என்ன செய்யாது, கிரியை செய்யாது. அந்த அன்பு உங்களை வார்த்தை நிறுத்தம் என்ன செய்கிறது, தள்ளுகிறது. சுய புத்தியிலே நீங்க சாரும் பொழுது அதை சரியாக நீங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தையில் வந்து வார்த்தை என்ன செய்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சுய புத்தியை நீங்கள் சாரும் பொழுது நம்பிக்கையை இழந்து போகிறீர்கள். சுய புத்தி, நீங்க நான் செய்யறதுனாலதான், நான் போய் ஒரு கடை வச்சு நான் உழைச்சி நான் வேர்வை சிந்தி நான் உழைக்கிறனாலதான் இதை பெற்றுக்கொள்கிறேன் என்பது தவறான காரியம். வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யுது, ஜீவனை கொடுக்கிறது. ஜீவன் என்ன செய்கிறது, சுய புத்தியிலிருந்து உங்களை விலக்கி நம்பிக்கையான வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, நாம் நிற்பது தேவன் கொடுத்த வார்த்தை. அதுலதான் நம்ம சுய புத்தியில சாரும் பொழுது சில பாரங்களையும் சில பிரச்சனைகள் நம்ம மீது என்ன செஞ்சுக்கிறோம், மேல போட்டுக்கிறோம். பாருங்க, சுய புத்தி நாம் வந்து செய்கிறோம், ஒரு சில காரியங்கள் என்ன செய்யறோம், தவறு விடுகிறோம். பாருங்க, தவறும் பொழுது தேவனை குறை சொல்லுகிறோம். தேவன் எனக்கு இது கொடுத்தாரு, நான் சர்ச்சைக்கு போறேன். நீங்க 25 வருஷமா வந்தாலும் சரி, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு காரியம் என்ன செய்யாது, நடக்காது. நீங்க 25 வருஷமா வர, தேவன் எனக்கு இது தெரியும், நான் இதை பண்ணிடுவேன், என்னுடைய சுய பலத்தினால பண்ணிடுவேன் அப்படி சொன்னீங்கன்னா அது நடக்காத காரியம் ஒன்று. இன்னொரு காரியம், தேவனையும் வார்த்தை என்ன செய்யாதீர்கள், ஒரு நாளும் பிரிக்காதீர்கள். தேவனையும் வார்த்தை என்ன செய்யுது, ஒன்னாவே இருக்குது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஒன்னா இருக்கிறது. அதை தேவனோடு நாம் இணையும் பொழுது அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்போது, அதான் தாவீது பாருங்க, தாவீது கோலியாத்து மேற்கொள்ளும் போது அவன் சொன்ன ஒரு காரியம், இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்கிறேன், அவருடைய நாமத்தினாலே என்ன செய்கிறேன், வருகிறேன். ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறான், அந்த வார்த்தையை அவன் தேவனுடைய அந்த பலத்தினுடைய வார்த்தையை என்ன செய்கிறான், அவன் பெற்றுக் கொள்கிறான். அதுதான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, ஒன்றா இருக்கு. அடுத்த காரியம், வார்த்தையை வந்து செயல்பட நீங்க என்ன செய்யணும், அங்கீகரிக்கணும். வார்த்தையை முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அங்கீகரிக்கணும். ஏன்னா வார்த்தை விதையா இருக்கிறது. நீங்க ஒரு கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதை அங்கீகரிக்கும் பொழுதுதான் நீங்க என்ன செய்வீங்க, வாங்குறீங்க. அதோட குவாலிட்டியை பார்த்து தான் நீங்க என்ன செய்வீங்க, வாங்குறீங்க. தேவனுடைய வார்த்தை விதையா இருக்கிறது, போட்டா என்ன செய்யும், முளைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த அங்கீகரிப்பு உங்களுக்கு வரும் பொழுதுதான் அது உங்களை என்ன செய்யுது, மேலே தூக்கி விடுகிறது. அடுத்த காரியம், வார்த்தையை நாம் நம்பணும், அது பண்ணணும். அடுத்த காரியம், இன்னைக்கு நான் உங்களுக்கு மத்தியில ஒரு பல காரியங்கள் இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1லிருந்து 3. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1லிருந்து 3. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்க்கமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி
உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். இதுல இரண்டாவது வசனம் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா, இவரை கொண்டு என்ன செய்தார்? உலகங்களை உண்டாக்கினார். எப்படிங்க உலகங்களை தேவனை கொண்டு உண்டாக்கினார்? இங்க இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறது? மையமாக போதிக்கிறது. அதனால்தான் ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எதை கொண்டு சிருஷ்டித்தார்? அவர் வார்த்தையை கொண்டு தான் என்ன செய்கிறாரு? சிருஷ்டித்தார். நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வார்த்தை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவை கொண்டு என்ன செய்கிறார்? உருவாக்கினார். இன்னொரு தெளிவான காரியம் பார்க்கணும்னா, யோவான் 1:1 பார்த்தோம் அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, சகலமும் அவர் மூலமா என்ன செய்தது? உண்டாயிற்று. இதுதான் இங்க பார்க்க போறோம் பாருங்க. சர்வமும் தேவனை கொண்டுதான் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் உருவாகிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். இயேசுவும் வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. வார்த்தை இயேசுவாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கும்போது வார்த்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்களும் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அதை எபிரேயர்ல பார்த்தோம் அப்படின்னா, 2வது வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இப்ப சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படி பார்த்தோம்னா, சுதந்திரவாளிக்கு என்னென்ன அதிகாரம், என்ன தன்மை உண்டு அப்படின்னா, சுதந்திரவாளியானவன் வேற, அடிமையானவன் வேற. சுதந்திரவாளியானவன் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? சுதந்திரம் இருக்கு, அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அடிமையானவனுக்கு அவனுக்கு ஒரு காரியம் செய்யணும்னா அவன் சுதந்திரவாளிகிட்ட கேட்காம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஒரு காணொலி எடுத்து வச்சானாலே அவனுக்கு யாருக்கு பர்மிஷன் கேட்கணும்? சுதந்திரவாளிக்கு என்ன செய்யணும்? பர்மிஷன் கேட்கணும். தேவன் உங்களை என்ன செய்கிறார்? சுதந்திரவாளியாக நினைத்திருக்கார். சுதந்திரவாளி எப்படி? இந்த உலகத்துக்கு சுதந்திரவாளி யார் தெரியுமா? வார்த்தை. தேவன் வார்த்தையை, ஏன் வார்த்தை தேவன் அங்க ஆதாம் ஏவாள் இழந்து போனதை ஏன் உங்க கையில கொடுத்துட்டு போனார் அப்படின்னா, அங்க தேவன் ஆளும்படியான சுதந்திரத்தை யாருக்கு கொடுத்துட்டு போனாரு? ஆதாம்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ஆனா ஆதாம் என்ன செஞ்சுட்டான்? அறியாமையினால என்ன செஞ்சுட்டான்? அதை இழந்துட்டான். இழந்ததுனால 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை மீட்டு, நீ உன்கிட்ட கொடுத்தா ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு அவரே எடுத்துட்டு போல திருப்பி சுதந்திரவாளியை உங்கள்கிட்ட தான் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரவாளியின் தன்மையை பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன செய்தாராம்? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. சுதந்திரவாளியின் தன்மை என்ன? ஆண்டு கொள்வது. சுதந்திரவாளியின் தன்மை என்ன? ஆண்டு கொள்வது. நீங்கள் சுகவீனமாய் இருக்கும் பொழுது சுகத்தை என்ன செய்யுங்க? அதனுடைய சுதந்திரவாளி என்ன செய்யுங்க? அனுப்புங்க. நீங்கள் கடனாளிகளாக இருக்கும் பொழுது கடனுக்கு அதை நிர்மூலமாக்கத்தக்கதான சுதந்திரவாளி என்ன செய்யுங்க? அனுப்பு. நீங்க சுகவீனமாய் இருக்கும்போது 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழும்புகளை என்ன செஞ்சேன்? சுகமானேன் அப்படின்னு சொல்லுங்க. உடனே சுகவீனம் வந்தோடனே ஐயோ இது பண்ண, இந்த நோய் வந்தா அது என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த மன தாட்டை என்ன செஞ்சிருங்க? எடுத்து போட்டுருங்க. சுகவீனம் வரும்பொழுது சுகத்தை என்ன செய்யுங்க? அனுப்புங்கள். ஏனென்றால் சுகத்தை தேவன் உங்க சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? உங்களுக்கு முன்னாடி வைத்து விட்டால் உங்கள்கிட்ட தான் என்ன இருக்கு? சுதந்திரவாளி இருக்கு. தேவன்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் சுகவீனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது என்ன செய்யாது? ஆகாது. நீங்கள் ஜெபத்திலே சுதந்திரவாளி என்ன செய்யுங்கள்? அனுப்புங்கள். தேவன் சுகமாக்குவாரா? சுகமாக்குவார் தான். தேவன் பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பாரா? சந்திப்பார். அது எப்படி சந்திப்பார் என்றால், தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? வார்த்தையை கொடுத்துட்டாரு. வார்த்தைக்கு ரோசம் இருக்குங்க. நீங்க போயிட்டு வார்த்தையை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சுகவீனம் உங்களுக்கு தூரமாக, சுகம் உங்களுக்கு தூரமா போயிடும். சுகவீனம் உங்களை கட்டி அணைத்து தழுவும். ஏனென்றால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? வார்த்தையை. ஏனென்றால் வார்த்தைக்கு என்ன செய்யுது? ஜீவன் இருக்குது. ஏன்னா சுதந்திரவாளியான ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவை எதிர்த்து ஒருத்தரும் பேச முடியாதுங்க. நீங்க போயிட்டு சுகவீனத்தை கூப்பிட்டுட்டு சுகம் என்ன செய்யாது? உள்ள வராது. ஏன்னா நீங்கள் ராஜாக்கள். சுகம் உங்களை பார்த்து என் ராஜா என்ன செய்யல, கூப்பிடல, நான் உள்ள வந்தா என் தலையை என்ன செஞ்சிருவான்? சீவிடுவான். அது வெளியே நிற்கும். நீங்கள் சுகவீனத்தை நீங்க என்ன செய்வீங்க? கூப்பிடுறீங்க. சுகத்தை கூப்பிடும் பொழுது சுகவீனம் வெளியே இருக்கிறது. ஆமென்.
நீங்கள் சுதந்திரவாளியா இருக்கிற என்ன செய்யுங்க, நம்புங்க. சுதந்திரவாளியை ஒவ்வொரு காரியத்தை நீங்க தோல்வி அடையும் போது வெற்றியை பேசுங்கள். நீங்கள் தோல்வியாக இருக்கும் பொழுது ஏதோ இதனால ஆயிடுச்சு, நான் பண்ணனால இப்படி ஆயிடுச்சு, தேவனுடைய தள்ளிட்டாரு, அந்த வார்த்தை என்ன செய்யறாரு, தயவு செய்து பேசாதீர்கள். அது உங்களை கீழே தள்ளுமே தவிர உங்களை உயர்த்தவே உயர்த்தாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்றால், உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்கள் பலவீனத்தில் நீங்கள் பலவனாய் மாற வேண்டும் என்றால், உங்கள் சுதந்திரவாளியை என்ன செய்யுங்கள், அனுப்புங்கள். வார்த்தை என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அடுத்து எபிரேயர் அந்த 1:3 பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். தம்மாய் நாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே என்ன செய்கிறாராம், தாங்குகிறாராம். நாம் என்ன செய்கிறோம், சில நேரத்துல தேவன் எனக்கு ஏதோ ஒரு சுகவீனமோ ஏதோ பாரமோ வந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே என்ன செஞ்சுக்கிறோம், கொட்டிக்கிறோம். இல்லை பாஸ்டர் மேலே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், எனக்கு கடன் இவ்வளோ வந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யார் மேலே நம்ம இது பாரத்தை போடுகிறோம், பாஸ்டர் மேலே போடுகிறோம். இல்லை மற்றவர்கள் மீது என்ன செய்கிறோம், திணிக்க பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லா பாரத்தையும் என்ன செய்கிறேன், நான் சுமந்துறேன். உங்களுடைய பாரத்துல சர்ச்சில் இப்போ வந்து கொஞ்சம் பேரா இருக்கீங்க, ஏதோ வந்து பாஸ்டர் சொல்லிட்டீங்க அப்படின்னா, தேவன் பாஸ்டர் இவ்வளவு தூரம் இந்த சபையை நடத்துகிறார் என்றால் நீங்க போட்ட அந்த பாரத்தை இவ்வளவு சுமக்கிறதுனால அல்ல, தேவன் மீது அந்த பாரத்தை போட்டனால தான் இவ்வளவு நாள் என்ன ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாஸ்டர் மீது பாரத்தை போட்டாங்கன்னா பாஸ்டர் என்ன வருது, அவர் 18 வருஷம் கூனிய மாதிரி தான். இயேசு வந்து சுகப்படுத்தி நிமித்தால் ஒழிய அவரை என்ன பண்ண முடியாது, நிமிரவே முடியாது. ஏன்னா பாரம் வந்து நாம் மற்றவர்கள் மீது போடுகிறதுக்காக அல்ல, தேவன் மீது என்ன செய்யணும், போடுவோம். வல்லமுள்ள வசனத்தினால என்ன செய்கிறாராம், தாங்குகிறார். வல்லமுள்ள வார்த்தையினால என்ன செய்கிறார், வசனம் எதை குறிக்கிறது, வார்த்தை. வல்லமுள்ள வார்த்தையினால தான் என்ன செய்கிறாரு, அவர் இந்த அகிலத்தை உருவாக்கும் பொழுது எப்படிதான் உருவாக்குறாரு, வார்த்தையினால இந்த உலகத்தையே தாங்குறப்ப உங்களுடைய சின்ன பாரத்தை தாங்க மாட்டாரா என்ன? தேவனுடைய வார்த்தையின் மூலம் என்ன செய்யுங்க, உங்களுடைய பாரத்தை என்ன செய்யுங்க, வார்த்தையின் மீது போடுங்க. வார்த்தையை மற்றவர்கள் மீது என்ன செய்யாதீங்க, திணிக்காதீங்க. அதான் 1 பேதுரு 5:7 சொல்லுது, தம்முடைய பாரத்தை அவர்கள் மேல் வைத்து. அது 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவன் மேல் வைத்து விடுங்கள். அந்த அவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அது யாரு, வார்த்தை. இப்படி படிச்சு பாருங்க, வார்த்தை உங்களை விசாரிக்கிறபடியினால் வார்த்தையின் மீது கவலைகள் எல்லாம் எதன் மீது வைக்கணுமா, வார்த்தையின் மீது வைக்கும் பொழுதுதான் அது என்ன செய்யுது, தாங்குகிறதா இருக்குது. ஏதோ நம்ம வார்த்தையை நாம் விட்டுட்டு வார்த்தையில தாங்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தான் என்ன செய்வீங்க, வருத்தப்படுவீங்க. ஏன்னா வார்த்தை அந்த பாரம் உங்களை என்ன செஞ்சிடும், அழுத்திரும். வார்த்தையின் மூலம் நீங்க தாங்கும் பொழுது உங்களுக்கு லெகுவா இருக்கும். உங்கள் பாரம் என்ன செய்யும், லெகுவா இருக்கும். அந்த பாரமே உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அதை என்ன செய்கிறார், சுமக்கிறார். ஏசாயா 46:3-4 வாசிங்களேன். ஏசாயா 46. ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏற்றுவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். யார் தாங்கிறதா, கர்த்தருடைய. அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் சரீர முயற்சியினால உடனே நீங்க தாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம். வேதவசனம் சொல்றது சரீர முயற்சி என்னதான், அற்ப பிரயோஜனம். நீங்கள் வார்த்தையை உபயோகிக்காமல், வார்த்தையின் மீது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை மேன்மைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய பாரம் உங்களை தான் என்ன செய்யும், அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் சுகவீனம் வந்துகிட்டே தான் இருக்கும், பலவீனம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க, வார்த்தையின் மீது மேன்மை பாராட்டாம இருக்கீங்க, வார்த்தையின் மீது உங்கள் பாரத்தை போடாம இருக்கிறீங்க. அதனாலதான் அது இன்னொரு அதே 11வது 11வது வசனத்தை பாருங்களேன்.
கடைசி அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். தேவன் சொல்றாரு, உங்கள் பாரத்தை என் மீது போட்டுப்பா, நான் திட்டம் பண்ணிட்டு அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ சுகத்தை எடுத்துக்கோ. ஏன் தேவன் அவர் சிலுவையில பாடுபட வேண்டும் என்றால், அவர் உங்களுடைய பாரத்தை, உங்கள் சுகவீனத்தை, நீங்கள் உங்கள் கடனாளிகளாக இருக்கிற தன்மையை என்ன செஞ்சார், அவர் சிலுவையில் அடிச்சிட்டார். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் வார்த்தை மூலமா என்ன செய்யுங்க, இந்த உலகத்தை ஜெயித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் முடித்த வார்த்தையின் ஆற்றல் தான் நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அதுதான் சுதந்திரவாளியினுடைய ஒரு தன்மையா இருக்கு பாருங்க. இன்னொரு சுதந்திரவாளி தன்மை என்ன, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பாருங்க. இப்போ ஒரு வீடை ஒருத்தன் என்கிட்ட ஏமாத்தி வித்துட்டான். இப்போ அந்த வீட்டுல நான் இருக்கிறேன். இப்போ சுதந்திரவாளி அங்க இருந்து வரான், வந்துட்டு அவன் பத்திரத்தை காட்டுறான், இது என்னுடைய இடம் அப்படிங்கிறான். இப்போ நான் கோர்ட்ல கேஸ் கொடுத்தாலும் யார் பக்கம் ஜெயிக்கும், சுதந்திரவாளியின் பக்கம் தான் என்ன செய்யும், ஜெயிக்கும். நீங்க 1 கோடி கொடுத்திருந்தாலும் அது செல்லாது, நீங்க தோற்று தான் போவீங்க. அந்த இடம் யாருக்கு தான் சொந்தமாகும், சுதந்திரவாளிக்கு. இப்ப சாத்தான் உங்களுடைய சொத்தை பறித்துட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணணும், தேவன் வார்த்தையாக இந்த உயிரை என்ன செஞ்சாரு, உங்க கையில கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ணணும், போய் அதை என்ன செய்யுங்க, சுதந்திரிக்க. நீங்க சுதந்திரிக்கல அப்படின்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. இதை நான் சொல்றேங்க, பைபிள் சொல்லுது. நீங்கள் வார்த்தையை பிடிக்காம நீங்க சுதந்திரவாளியா இருக்கிறீங்க, அந்த சுகம் என்னுடையது அப்படி தெரியாம இருந்துகிட்டு சுகவீனத்தை அரவணைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மேல என்ன செய்யறது, உங்களுக்கு வேஸ்ட். அது உங்களால நிலைத்திருக்க முடியாது, அது உங்களை நசுக்கி விடும். அடுத்த காரியத்தை பார்ப்போம் பாருங்க. இந்த வார்த்தை என்ன செய்யுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு, நீங்க சவால் செஞ்சுட்டு தேவனை குற்றம் சொல்லுகிறது ஒரு நல்ல காரியமே கிடையாது. அதான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கு என்ன செய்யறான், ஒரு பெயர் வைக்கிறான், யெகோவா ஈரே அப்படிங்கிற ஒரு பெயரை அவனுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒரு நாளும் பெயர் வைக்கிறான். தேவன் உங்களுக்கு சத்தியத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, பெயர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்ம ஏதோ டிவில பாக்குறத வச்சுட்டு அவன் தான் இளைய புயல் பழைய புயல்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சு மண்டையில கொண்டாடுறதை விட நீங்கள் தான் என்ன செய்யறீங்க, ஹீரோவா இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஹீரோவா இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க தான் யாரு, ஹீரோ. தேவன் யாரோ பண்ணதை வச்சுக்கிட்டு அவனுக்கு உங்கள் மூலமா என்ன செய்யறான், வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, அதை அறியாம அவனை தூக்கி தலையில வச்சு என்ன செய்துட்டு இருக்குது, கொண்டாடிட்டு இருக்குது. நான் சொல்றேன், நீங்கள் தான் என்ன ஹீரோ. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில பார்க்கும்போது என்ன செய்யுங்க, என் வாழ்க்கைக்கு நான் தான் யாரு, ஹீரோ. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது சுதந்திரவாளியை நீங்க அனுப்பும் போது நான் தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த திடன் வரும்போது நீங்கள் தான் யாரு, ஒரு கதாநாயகனாக என்ன செய்வீர்கள், திகழ்கிறீர்கள். அதுதான் இங்க பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11 to 14 வரை. ஆதியாகமம் 22. ஆதியாகமம் 22 11 to 14. 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேலும் கையை கூடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுத்தன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்த பொழுது இதோ பின்னாக குதிரையிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பார்த்து கொள்ளப்படும் என்று இதுநாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். இங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. இந்த உடன்படிக்கை, அந்த பலியிடுதலை குறித்து இங்க பார்க்கலாம். இந்த பலியிடுதல் அப்படின்னா நம் மேல இருக்கிற பாவங்களையும் அந்த சாபத்தையும் அந்த விளைவாக தான் என்ன செய்யறாங்க, பலி இடுகிறாங்க. அதனால தெளிவா இருக்கிறீங்களா? தேவன் எதுக்காண்டி பலியிடுறாங்க?
அந்த பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் தான் என்ன செய்யறாங்க, போய் பலியிடுறாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்றதா அவன்கிட்ட போயிட்டு உன் மகனை என்ன செய்ய பலி செலுத்து அப்படிங்கிறான். இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய பாரத்தை தன்னுடைய பலியை யார் மீது போடுறான்? அந்த பலி மீது ஈசாக்கு மீது என்ன செய்யறான், போடுகிறான். நாம என்ன செய்யறோம், நம் மீது என்ன செஞ்சிருக்கிறோம், சில பாரங்களையும் சில கஷ்டங்களையும் நம் மீது பலியிடும் போது நம் மீது நாம் பலியாக என்ன செய்கிறோம், நான் என் மூலமாக தான் என் சுய முயற்சியில் என்ன செய்யறோம் போய் இறங்குறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, பிள்ளையாண்டான் மீது என்ன செய்யாது, கையை போடாது. நீங்கள் உங்கள் பாரத்தை மற்றவர்களுக்கு போடும்போது வார்த்தை தவறாக செலுத்தும் பொழுது தேவன் சொல்லுகிறார் அதை செய்யாது அப்படிங்கிறார். என்ன செய்யறார் தேவன், அதை என்ன செய்யாது செய்யாதான் தடுக்கிறார். ஆனா தேவன் ஒன்னு சொல்லுகிறாரு, ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி இருக்கானா, ஈசாக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆமாங்க, தேவன் அவன் மீது பலிகளை அவன் அமுக்கினால அவனுடைய சுமைகளை, ஆபிரகாம் தன்னுடைய சுமைகளை யார் மீது போடுறான், ஈசாக்கு மீது போடுறான். ஆனா தேவாட்டுக்குட்டி என்ன செய்யுது, அங்க இருக்குது பாருங்க. ஆடு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பிரதிபலிப்பாக அங்க இருக்கிறது பாருங்க. ஆபிரகாம் அதை பார்த்துட்டு அவர் துதிக்கிறான். சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய பாரத்தை மற்றவர்கள் போடுறதுனால நாம் தேவன் என்ன செய்யாம விட்டுறோம், பார்க்காம விட்டுறோம். அவருடைய வார்த்தை என்ன செய்யும், செவி கொடுக்காம என்ன செஞ்சிடறோம், விட்டுறோம். ஆனா தேவன் சொல்கிறார், உன்னுடைய பாரத்தை இந்த ஆட்டின் மீது என்ன செய்ய போடு அப்படிங்கிறார். உங்களுடைய பாரம் எந்த கவலையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க கடனாளியாக இருந்தாலும் சரி, சுகவீனமாக இருந்தாலும் சரி, படிப்பு வரலாக இருந்தாலும் சரி, உங்க ஒரு காரியத்தை எப்படி செய்கிறதான அறிவு இல்லைனாலும் சரி, கர்த்தர் மீது என்ன செய்யுங்க, பாரத்தை கொடுங்கள். அவர் உங்களை என்ன செய்வார், எல்லாவற்றுக்கும் வேறா இருந்து உங்களை என்ன செய்வார், தலை தொங்க பண்ணுவார். உங்களுக்காக என்ன செய்கிறது, ஆடு என்ன செய்கிறது, தேவாட்டுக்குட்டியாக வெயிட் பண்ணிட்டு எப்ப என் மகன் என்ன செய்வான், வார்த்தை கொண்டு என்ன செய்வான், ஜெயிக்க போறான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, நோக்கமாய் நீங்க ஒரு செய்களை என்ன செய்யறாரு தேவன் பார்த்துக்கிட்டு, நீங்கள் வார்த்தை மூலம் ஜெயிக்கும் பொழுது என் மகன் அப்படிங்கிறார் தேவன். நீங்கள் செய்யும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி அவன் ஒரு பிள்ளை ஏஞ்சி, ஒரு சின்ன குழந்தை அப்பதான் முதல் தடவை ஏந்து நடக்கும் பொழுது, எழுந்து நடக்கும்போது தகப்பனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், அவனுடைய சந்தோஷம் அளவிட முடியாததா இருக்கும். 10 பேர்கிட்ட சொல்லுவான், என் குழந்தை என்ன செஞ்சிருச்சு, ஏஞ்சி நடந்துருச்சு, பேசிருச்சு. ஆனா தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது தேவன் அங்க என்ன செய்யறார், சந்தோஷப்படுகிறார். உபவாசத்துல என்ன செய்யணும், நான் சில பேர் என்ன செய்வோம், உபவாசத்துல இருந்துட்டு வார்த்தை தேவன் மீது போட்டுருவோம். நீங்க உங்களே வற்புறுத்துகிறதுனாலையோ உங்களுடைய சுய சரிய பிரோஜனத்தினால எதுவும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. ஏனென்றால் தேவன் சொல்லிட்டாரு, நான் வார்த்தையினால்தான் என்ன செய்யறேன்ப்பா, இந்த உலகத்தை உண்டாக்குன இந்த உலகத்தை என்ன செய்யறான், அந்த அகில உலகத்தையே தாங்குறாராம். அவர் சொல்றாரு, இந்நாள் வரைக்கும், அது அடுத்த கருத்து பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும், அது 22வது அதிகாரம், இந்நாள் வரைக்கும் என்ன செய்யலாம், இந்நாள் வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. பாரத்தை உன் மீது போட்டுக்கொண்டு உன்னைய நீனே கஷ்டப்படுத்திக்காத தேவன் சொல்றாரு, என் மீது என்ன செய்யுது, பாரத்தை போட. அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார், நான் வந்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து உங்களுக்காக பாடுபட்டார். ஏதோ வந்தாரு, ஏதோ வந்துட்டு நானும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காண்டி தேவன் வரல, உங்களையும் என்னை மீட்கிறதுக்காண்டி தான் என்ன செய்யறாரு, தேவன் வந்திருக்கிறார் பாருங்க. பல பேர் சிலுவையை தேவன் சுமந்து, அந்த சில பேர் போயிட்டு தரிசனத்தை என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. தேவன் சொல்லிட்டாரு, நான் ஆட்டுக்குட்டியானவன் நான் இருக்கிறேன்ப்பா, நான் சுகப்படுத்துகிறவன் நான் இருக்கிறேன்ப்பா, என்னுடைய ரத்தத்தினால என் தழும்புகள்னால உன்னை என்ன செய்யறேன், சுகப்படுத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிறைய பேர் தீர்க்க தரிசனத்துக்கு முன்னாடி ஓடுறது. அவரு சொல்ல மாட்டார், நான் உங்களுக்கு தீர்க்க சொல்றேன், நீங்க கர்த்தாவால் என்ன செய்யப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லுவார், ஆளா இருக்காமல் தலையா இருக்கிறீர்கள், சுகம் உங்களே இருந்தா காக்க சிரிக்கலாம். பல பேர் நீ சுகமா இருக்கிறதா தேவனுடைய சித்தம் அப்படின்னா அப்படிங்கிறான். இது அவர்களை என்ன செய்ய முடியாது, தேவன் வந்து பார்த்தவர்கள் என்ன செய்ய முடியாது, அவங்க திட்ட முடியாது. தேவன் சொல்ற வார்த்தை மூலமா என்ன செய்யுங்க, இல்லைங்க, உங்களை தீர்க்க தரிசனத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்லுவது நல்லதான், தரிசனம் காணுவது நல்லதுதான். அது வார்த்தையின் அடிப்படை இல்லாத பொழுது அது பதர். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நீங்க வார்த்தையின் அடிப்படையில ஒன்று செய்யவில்லை என்றால் அது பதர். அந்த பதரை கொண்டு போய் நீங்க விதைச்சிட்டு, ஒரு நிலத்துல ஒரு விவசாயி இருக்கானா போய் எதை தான் விதைப்பான், விதையை தான் விதைப்பான். பதரை விதைச்சிட்டு காலையில இருந்து மாலை வரை உட்கார்ந்துக்கிட்டு எதுவுமே முளைக்கல, நான் விதைச்சனே அப்படின்னு நீங்க என்னத்தை விதைச்சிருக்கீங்க, அது முள்ளையும் குறுக்கையும் தான் என்ன செய்யும், உங்களுக்கு
விளைவிக்கும். அது குத்துது குறையுதுன்னீங்கன்னா அது உங்களால என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தானே விதைச்சீங்க. நீங்கள் பதரை விதைக்கும் போது பதரை முள்ளு குறுக்கும் தான் விளைக்கும். நீங்கள் விதையை விதைக்கும் போது அது என்ன செய்யுது, முளைச்சு வருது. நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடாதீர்கள், எதை தேடுங்கள், வார்த்தையை பற்றி கொண்டு வார்த்தையின் மூலமான வார்த்தையை என்ன செய்யுங்க, மேன்மை பாராட்டுங்கள். அடுத்த காரியம், வார்த்தையை நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது பிசாசானவன் ஆட்டம் கண்டுக்கிறான். நீங்க வார்த்தையை பேசும்பொழுது பிசாசானவன் உங்களை விட்டு என்ன செய்யறான், தூரமா போயிடறான். பாருங்க, நீங்கள் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பிசாசு உங்களை விட்டு தூரமா போயிடுவானா, போக மாட்டான். நான் ஜேக்கப்படா அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா அவன் நான் போடா பீட்டுடான்னு போயிட்டே இருப்பான். ஆமென். நீங்க கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்க வார்த்தை என்ன செய்யுங்க, வார்த்தையை மேன்மை பாராட்டுங்கள். வார்த்தையை நீங்கள் பிடிக்கவில்லை, வார்த்தையை மேன்மை பாராட்டவில்லை என்றால் நீங்கள் சாத்தானுக்கு பிசாசானவனுக்கு கையாளாக மாறுறீங்க. அவன் என்ன செய்வான், போக சர்ச்சைக்கு போறியா போ, கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார வைப்பான், வார்த்தையை கேட்கிறியா கேளு. ஆனா நீங்க வார்த்தையில மேன்மை பாராட்டாத பொழுது, வார்த்தையில நிக்காத பொழுது நீங்கள் அவனுக்கு தான் கையாளாக மாறுறீங்க. அவன் வார்த்தையை கேட்க விடுவான், எல்லாத்தையும் உங்களுக்கு சர்ச்சைக்கு போறதுக்கு எந்த டேஞ்சரும் இல்லாம வழியை விசாலமாக்கி அனுப்பிச்சு விடுவான். ஆனா நீங்க வார்த்தையை மேன்மை பாராட்டாத பொழுது அந்த வார்த்தை நீங்க பிசாசுக்கு என்ன செய்றீங்க, கையாளாக மாறுறீங்க. நீங்க வார்த்தை என்ன செய்யணும், பிடித்து கவனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15 17 வரை. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறுகொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே தற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இங்க 15வது வசனத்தை பாருங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, வசனத்தை கேட்ட உடனே யார் வரலாம், நீங்க இங்க உட்கார்ந்து நான் வந்து நீங்கள் கடனாளிகள் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்கள் என்று நான் சொல்லும் பொழுது சாத்தான் பக்கத்துல இருந்து காதுல இருந்து ஓதுவான். என்ன ஓதுவானா, இத்தனை ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கியடா, எப்படா நீ அடைப்ப அப்படிங்கிட்ட அவங்களுக்கு என்ன ஆகுது, என்ன ஆகுது, அந்த வசனத்தை விட்டு என்ன செய்யறீங்க, வெளில வந்துடுறோம். வசனத்தை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. உங்களுக்கு என்ன செய்யுது, வசனத்து நிமித்தம் உபத்திரவம். அதான் 17வது வசனத்தை பாருங்க. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே, உங்களோட வசனத்தை கேட்கறது, நீங்க வசனத்தை வந்து கேட்கறீங்க, ஓ நல்லா கொடுத்தாருங்க, நல்லா கொடுத்தாருங்க. என்னத்தை கொடுத்தாரு, நீங்க கடன் வாங்காத இருப்பீர்கள். அன்னைக்கு அது கணக்கு பக்கத்துல வந்துட்டு வேற ஒருத்தர் சொல்லுவான், இங்க கடன் வாங்கிச்சுக்க, அது எப்படா கொடுப்ப, அப்படியே புஷ்ஷன் ஆயிடும், வள்ளுவல காத்து அப்படின்ற மாதிரி அப்படியே சுருங்கிடுவாங்க. ஏன்னா வார்த்தையில் அவன் என்ன செய்யல, நிக்கல. நீங்க இப்படி கடனாளிகளாக இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்கள் கடனாளிகளாக இருப்பது இல்லை. ஆமென். அதை விசுவாசிங்க. ஏன்னா தேவன் உருவாக்கும் பொழுதே உங்களை அப்படிதான் உருவாக்குறாரு. ஏன் இந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகுதுன்னா, ஏன் தேவன் உடனே சாத்தான் வந்து உங்களை வந்து குடிக்கி போடுறான் அப்படின்னா, நீங்கள் வார்த்தையை மேன்மை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யும், அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அந்த பயத்தினாலே முன்னாடி வந்து என்ன செஞ்சிடான், உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காண்டி என்ன செய்யறான், நீங்கள் செழிக்கக்கூடாது, நீங்க வளரக்கூடாது என்பதற்காகவே என்ன செய்யறான், உடனே சாத்தான் வந்துடுறான். நீங்க எங்கெங்கெல்லாம் வசனம் கேட்கறீங்களோ அங்களுக்கெல்லாம் உடனே நீங்க வேணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க கேட்டு பக்கத்து இப்போ நீங்க இப்ப கேட்டுட்டு போறீங்க, வெளில போனே வேணாலும் ஒருத்தன் பேசுவான், அதற்கு எதிர்த்து நில்லுங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க வார்த்தை இல்லாதபடி, வார்த்தையில கேட்காதபடி, வார்த்தையில நிக்காம வார்த்தையை மேன்மை பாராட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் பக்கத்திலே தான் நிற்பான். எப்பொழுதும் நீங்க அவனுக்கு என்ன செய்தான் இருப்பீங்க, கையாளாகவே தான் இருப்பீங்க. ஆமென். அதுதான் ஆதியாகமம் 1:1 பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறாரா, அவர் சிருஷ்டிக்கிறது ஒவ்வொன்றும் வார்த்தை கொண்டுதான் சிருஷ்டிக்கிறாரு. பாருங்க, தேவன் நான் வார்த்தை வசனத்தை சொல்லும் பொழுது எந்த ஸ்பீட்ல சொல்றாரு. உதாரணமாக சூரிய உதயம் வந்து 1,86,000 மைல் வேகத்தில் என்ன செய்யலாம்,
அது வந்து வெளிச்சம் என்ன செய்யுது, பூமியின் மேல படுது. அதை காட்டிலும் மேலாக தான் வார்த்தை என்ன செய்யுது, நாம சொல்றதுக்குள்ள என்ன செய்யுது, வந்து உங்கள் இருதயங்கள் என்ன செய்யுது, வேலை செய்யுது. அதை தான் நீங்க விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை சரியாக நீங்க பிடித்து கொள்ளும் போதுதான் அது என்ன செய்யுது, உங்களுக்கு வேலை செய்யும். பாருங்க, அதான் வார்த்தை நிமித்தம் என்ன செய்யுதான், உபத்திரம் வருதான். வார்த்தையை தவிர வேற எந்த சக்தியும் பெரிய சக்தியே கிடையாது. உங்களுடைய உபத்திரமும் உங்களுக்கு காலை கீழே தான். வார்த்தை மாத்திரமே உயர்ந்தது. வார்த்தை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. வார்த்தை அது பாட்டுக்கு இருந்த பிரச்சனையா அப்படியே பார்த்து ஒரு சிரிச்சு போயிட்டே இருக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? அது என்ன செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. என் பக்கத்துல யார் இருக்குது, கர்த்தர் இருக்கிறார். இப்போ வந்து ஒரு பெரிய அதிகாரி இருக்கும்போது ஒருத்தர் வந்து தீவிரவாத மிரட்டல் வரும்போது என்ன செய்யறாங்க, சுத்திலும் பாதுகாப்பு படை என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. இப்போ அவன் போகும்போது பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா? பயப்பட மாட்டான். ஏன்? சுத்திலும் யார் இருக்குது? நான் சொல்லுகிறேன், வார்த்தை உங்களை சுற்றிலும் இருக்கிறது. ஆமென். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உபத்திரத்தை பார்த்து நீங்க பயப்படுகிறவராய் அல்ல, உபத்திரவத்தை மேற்கொள்கிறவராய் என்ன செய்யணும், இருக்கணும். அதை பிடித்துக் கொள்ளும் போதுதான் நீங்க என்ன செய்வீங்க, சரியான பாதையில் நடக்கும் பொழுதுதான் வார்த்தை பிடித்துக் கொள்ளும்போது ஜெயமாக என்ன செய்வீர்கள், மாறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கலாம் பாருங்க, மார்க்ல இருங்க. அதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். மார்க் 4:18 பார்க்கும்போது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் மற்றவைகளை பற்றி உண்டாக்குகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலவற்று போகிறார்கள். எதனாலயா? உலக கவலை வந்தது. உலக கவலை என்ன? ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாடு எப்ப கிடைக்குதோ, எப்ப பிரச்சனை வரப்போகுதோ, எப்ப எவன் கல் எடுத்து மண்டையில போட போறானோ, எப்ப வண்டி எங்க கொண்டு போய் சுருவ போதோ, எங்க கொண்டு போய் அவன் முட்டிட்டு உழுவ போறோமோ, இந்த பரீட்சையில அவன் பாஸ் ஆகிடுவோமா, வீட்டில் இங்கே சர்ச்சைக்கு வந்தோடனே வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணா ஆஃப் இல்லையா, இப்படிங்கிறதா என்ன அது, உலக கவலை. வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் மற்ற பிரச்சனைகள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. அடுத்த காரியம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன செய்யறாங்க சில பேர், பணம் 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 என்ன செய்யறது, ஓடிடுது. பணம் நல்லதுதான், பணம் ஆசை தான் என்னது, கெட்டது. பணத்தை பற்றியான நினைப்பு உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது பணத்தை வைத்திருங்க, நல்லது. நீங்க வார்த்தையை பிடித்துக் கொள்வதை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஐஸ்வர்யவானாக என்ன செய்வீர்கள், மாறுவீர்கள். உங்களை காட்டிலும் லட்சாதிபதிகள் யாருமே என்ன செய்ய முடியாது, கோடீஸ்வரராக யாருமே இருக்க முடியாது. எப்படி நீங்க கோடீஸ்வரராக மாறீங்க, வார்த்தையை பிடிக்கும் பொழுது என்ன செய்வீங்க, மாறுவீங்க. நீங்க வார்த்தையை பிடிக்காத பொழுது அது என்ன செய்யுது, உங்களை கீழே தள்ளி விடுகிறது. அடுத்தது இச்சை. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு இருந்துடக்கூடாதா, நான் அமெரிக்காவில் போய் பிறந்திருக்க கூடாதா, அங்க போயிருந்தா நல்லா இருந்திருப்பேனே, அங்க போயிருந்தா நீங்க இப்படிதான் இருந்திருப்பீங்க. ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ள இல்லையே. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும், வார்த்தைக்குள்ள இருந்தா நல்லா தான் இருக்கணும். இங்க சில்குவார்பட்டியில இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். ஏன்னா வார்த்தை உங்கள்ட்ட என்ன செய்யுது, இருக்குது. வார்த்தையை பயன்படுத்துங்கள். நீங்கள் வார்த்தையில் இருக்கும்போதுதான் நீங்க சில பேர் அந்த மதுபானம் குடிச்சவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மயங்கி திரிகிறது. என்ன அவங்களுக்கு சுய நினைவே இருக்காது. நீங்க இது மாதிரி உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த இச்சை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாய்மர கப்பல் சைனித்து இருக்கிறவனை போல என்ன செய்வீங்க, இருப்பீங்க. அவனுக்கு அடிச்சாலும் என்ன செய்யாது, நோகாது, அப்படியே இருந்துருவானா. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் வார்த்தைகள் இருக்கும்போது அது நீங்க வார்த்தையை நீங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உலக கவலை பார்த்தீங்கன்னா அது உங்களை நெருக்கி போட்டுரும். நீங்கள் வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்போது நீங்கள் மற்றவத்தை என்ன செய்கிறீங்க, நெருக்கி போடுங்க. இந்த ஐஸ்வர்யத்தின் உலக கவலை என்ன செய்கிறீங்க, நெருக்கி போட்டுறீங்க. அது உங்களை என்ன செய்யும், மேற்கொள்ளாது. நீங்கள் தான் என்ன செய்வீங்க, அது மேற்கொள்கிறவராக இருப்பீர்கள். சாத்தான் எதுக்காக எப்படி முயற்சி எடுக்கிறான்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, சில விதைகள் வெளியேறியது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து கொண்டது. சில விதைகள் அதிக மண்ணில் கற்பாறை நிலத்தில் வந்தது. அவன் விதைக்கு சில விதைகள் வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன செஞ்சான், பட்சித்து போட்டது. நீங்கள் விதைக்கும் பொழுது சரியாக அவன் வந்து உங்களுக்கு வசனம் வந்துருச்சு, சிலதை என்ன செய்யுது, வரி அருகே என்ன செய்யுது, விழுந்துருது. நான் வார்த்தையை சொல்லும் போது நீங்க கவனிக்கல, அதை நீங்க ஆமென் போட்டு அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னா அது என்ன செய்யுது, பவுன்ஸ் ஆகி எங்க போய் விழுந்துருது, வழி அருகே என்ன செய்யுது, போய் விழுந்து. அந்த எதை பொறுக்குதான், ஆகாயத்து பறவைகள் அதை பொறுக்குதான்.
நீங்கள் வார்த்தை உங்களிடத்துல இந்த நிலத்தில் விழும்பொழுது இந்த விவசாய நிலையத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியில என்ன செஞ்சிருப்பாங்க, பொம்மை கட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா மற்ற மிருகங்கள் மற்ற பறவைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதற்காக தான். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15:7 வசனம். அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அடுத்தபடி. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு 11வது வசனத்தை படிங்க. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். உடன்படிக்கை என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இப்ப தேவனுடைய வார்த்தை மட்டும் வந்துருச்சு, அது பறவை அதை பிடுங்க வருது அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணுமா, ஆபிரகாம் என்ன செய்யறான், உடலின் மேல் பறவைகள் அந்த உடலின் மேல் என்ன செய்யுது, இறங்கின அவைகளை ஆபிரகாம் என்ன செய்யறான், துரத்துறான். ஏன் துரத்துறான், அவனுக்கு தெரியும் வார்த்தை என்ன செய்யும், அந்த உடன்படிக்கை மேலானது அப்படிங்கிறது என்ன செய்யும், அவனுக்கு தெரிஞ்சது. தேவன் உங்களுக்கு வார்த்தையின் மூலமா என்ன செஞ்சிருக்கார், உடன்படிக்கை என்ன செஞ்சிருக்காரு, பண்ணியிருக்கிறார். நீங்கள் வார்த்தை என்ன செய்யணும், அது மற்ற காரியங்கள் ஒருத்தன் உங்கள்கிட்ட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க, அதை விரட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால அதை நான் நிராகரிக்கிறேன் என்று சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர். அவர் சின்ன வயதுல இருக்கும்போது அவர் இங்கிலீஷ் வரவே வராதான் பாருங்க. அவர் ஆசிரியர் சொன்னாராம், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாராம். ஆனால் ஷேக்ஸ்பியர் அந்த ஆசிரியர் சொன்னதை கேட்டிருந்தாரு அப்படின்னா இந்நேரத்துக்கு அவர் என்ன செய்வது, உயர்ந்திருக்கவே முடியாது. ஷேக்ஸ்பியர் இல்லாம என்ன செய்ய முடியாது, பிஏவோ எம்ஏவோ என்ன செய்யவே முடியாது, முடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஆசிரியர் சொன்ன வார்த்தையை அவர் கேட்கல, யார் சொன்ன வார்த்தையை அவர் கேட்டதுனால, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டனாலதான். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை கவனிங்கள். வார்த்தை உங்களுக்கு ஏதாவது கொடுங்க வருதுன்னு அதை என்ன செய்யுங்க, துரத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. சாத்தான் சொல்லுவான், இந்த தசம பாகத்தை போய் கொடுக்கணுமே, அவளை உடனே சாத்தான் சொல்லுவான், பக்கத்துல வந்து உனக்கு இந்த காசு இல்லைன்னு உன்னால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே நிராகரி. நீங்கள் அது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நீங்கள் தசம பாகத்தை சரியாக செலுத்தும் போது நான் சொல்லுகிறேன், அந்த வருஷத்துக்குள்ள நீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதை செய்வீங்க, அறுவடை செய்வீங்க. அதை மறந்துடாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கண்டிப்பா கீழ்ப்படியுங்க. தேவன் நீங்க கையில வச்சுக்க வார்த்தை என்ன செய்யாதீங்க, அதை மற்ற பறவைகள் என்ன செய்யாதீங்க, பிடிக்கிறதுக்கு தடை பண்ணாதீங்க. சாத்தா என்னமோ வந்துட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு போறவங்க கிடையாது, பிடிக்கிட்டு போயிடுவான். நீங்க காக்காவை வடைய வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா காக்கா என்ன செய்யுமா, வந்து கையை இப்படி கொஞ்சம் நீட்டு கொஞ்சம் மேல தூக்கி பிடிக்கும், அது பிடிக்கிட்டு போறேன்னு சொல்லுமா. நீ எப்படி பிடுங்குனே தெரியாது, வந்து என்ன செஞ்சிடும், பிடிக்கிட்டு சடார்னு போயிடும். நீங்க பிடிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேவன் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யாது, போஜனமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய வார்த்தை என்ன செய்யுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் என்ன செய்யும், ஓவர்டேக் பண்ணி போவோம். நீங்கள் பணம் இல்லையே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், தேவன் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுங்க. அதை விசுவாசிங்க, அதை பேசுங்க. அதை பேசும் பொழுது பணம் உங்களை முந்தி கொண்டு ஓடும். ஆமென். எத்தனை பேர் சொன்னாங்க, நீங்கள் சுகவீனமா இருக்கும்போது சுகத்தை பெறுங்க, சுகம் உங்களை முந்தி கொண்டு ஓடும். ஆமென். சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் முதலாவது வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. மற்றதை என்ன செய்யுங்க, உதறி தருவீங்க. அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 பார்த்தோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்துருங்க. 4:16-17. சொல்லுது, வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறுகொள்ளாதபடியினார். சந்தோஷத்தோட என்ன செய்யறாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள். வார்த்தை நிறைய பேர் மெசேஜ் கொடுத்து வந்த உடனே நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தை வேர்கொள்ளலன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது, பிரயோஜனமே படாது.
நல்லா பேசின வார்த்தை தான் பேசுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் தேவனுடைய வார்த்தையை அவர் சொன்ன காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கேன். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். நான் சத்தியத்தை என்ன செய்யறேன்? உங்களுக்கு போதித்துட்டு இருக்கேன். சத்தியத்தை படிக்கும்போது அது என்ன செய்யுது? நீங்கள் அதனுடைய ஆற்றல் வல்லமை என்ன செய்யுது? உங்களுக்குள்ள வந்துடுது. நீங்க வேர்க்குள்ள வசனத்தை வார்த்தையை விட்டு விலகி போயிட்டீங்க. சந்தோஷத்துல ஒரு நல்லா இருந்துச்சு பிரதர், எனக்கு நிம்மதியா இருந்துச்சு, இங்க வந்தது எனக்கு என்ன செஞ்சது பிரோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு திங்கக்கிழமை போயிட்டு நீங்க பொருளாதார வீழ்ச்சியையும் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேறு கொள்ளாது. நீங்க வார்த்தையை கேட்ட உடனே அதுக்கு ஆமைன்னு சொல்லி வேற ஊனிடுங்க. வேறு ஊனிட்டீங்க அப்படின்னா அது முளைத்து உங்களுக்கு என்ன செய்யும்? 30-60 என்ன செய்யும்? பலன் கொடுக்க பாருங்க. வேர் கொள்ளாம போறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் கொண்டு நம்ம சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறோம். பல காரியம் நம்ம வசனத்தை வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? சுகந்தரித்துக் கொள்கிறோம். ஆசீர்வாத ஆமென் போட்டு சுகந்தரித்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் பிரச்சனைகள் என்ன செஞ்சிடறோம்? பேசிடுறோம். இப்போ போயிட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கிற வண்டி இப்போ வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா இந்த சனியை அப்படிதான் அப்படின்னு வச்சிங்கன்னா சனி அப்படியே தான் இருக்கும், வண்டி அப்படியே தான் இருக்கும். வண்டி மாறவே மாறாது, உங்க கூடயே தான் சுத்திட்டு வரும். நீங்க போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வண்டி நான் ஓட்டுறேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், எனவே நான் உபயோகிக்கிற பொருளும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்க தான் பட்டிருக்கும். எனக்கு எந்த சேதமும் வராது. அவர் என்ன செய்யறாரா, நீங்க நடந்து போகும்போதே பாதங்களை கல்லில் இடராதே என்ன செஞ்சுட்டு போறாராம்? தாழ்ந்து போறாராம். நீங்கள் அவர் சொல்லிட்டாரு பாதங்களை நான் ஏந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வார்த்தையை விசுவாசிக்காம கல்லுல போய் இடறி விழுந்துட்டு கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு? பின்னாடி இருந்து உதச்சிட்டாரோ அப்படின்னு என்ன செய்யுது நினைச்சீங்கன்னா பிரோஜனமே இல்லை. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? வார்த்தை மீது நம்பிக்கை இழப்பதால தான் என்ன ஆகுது? வேர்கொள்ளாத நிலை ஏற்படுது. நீங்க வார்த்தையின் மீது நம்பிக்கை செலுத்தி அதை செயல்படும் பொழுது அது வேர் ஒன்றி உங்களுக்கு முளை கிளம்பி என்ன செய்யுது? உங்களுக்கு செழிப்பானதாக, உங்களை ஆசீர்வாதமானதாக என்ன செய்து மாற்ற வல்லதாக இருக்கிறது. ஆமென். இதே காரியம் பார்த்தோம் அப்படின்னா, நாம் என்ன நம்புறோம் அப்படின்னா, இயேசு இல்லாம அவர் இல்லாம என்ன செய்ய முடியாது, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, உண்மைதான். இயேசு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நம்புற நீங்க இயேசு உங்க கூட இருக்கும்போது, வார்த்தை கூட இருக்கும்போது அதை செய்ய முடியுற நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது? வார்த்தை நமக்கு இயேசு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் என்னால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் என்பதை என்ன செய்யுங்க? நம்புங்க. இதை நம்புற, இயேசு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்புற நீங்க, அதை நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் இதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் என்ன செய்ய முடியும்? எல்லாம் என்ன செய்யும்? கூடும் வாய்க்கும் என்பதை என்ன செய்யணும்? நம்பணும். வார்த்தை என்ன செய்யுங்க? நம்புங்க. வார்த்தை என்ன செய்யணும்? அதை செயல்படுத்தும் போதுதான் உங்களுக்கு இது பண்ணுது. அதே உதாரணம் காரணம் பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இப்ப இங்க வஞ்சிக்கிறது யாரு? நீங்களே தான் வஞ்சிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்காதீங்க, வஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. நான் பிரச்சனையை அங்க போயிட்டு இருக்க அப்படின்னா, பிரச்சனையை பார்த்து பிரச்சனை வந்துருச்சோ அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு அவிசுவாசமான வார்த்தை. நீங்கள் போயிட்டு இயேசு நாமத்தில் நான் பிரச்சனை என்ன செய்கிறேன்? விரட்டுகிறேன். வீட்டுக்குள்ள கற்பம் பூச்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுல கற்பம் பூச்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விளக்கமாறு எடுத்து அதை சாத்தி வெளில அனுப்பிச்சு விட்டுறணும். உன் பிரச்சனை வரும்போது வார்த்தையை சொல்லி லெஃப்ட்ல ரைட்ல 2 கொடுத்து என்ன செஞ்சிடணும்? அனுப்பிச்சு விட்டு அது ஓடி போவோம். அதை நீங்கள் தேடியும் என்ன செய்வீர்கள்? காணாது இருப்பீர்கள். ஆமென். வார்த்தையை பிடித்து கொள்வது என்ன செய்யுது? எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்கிறது என்னதான்? வார்த்தை தான். இப்போ வந்து வார்த்தை உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க எதுக்குமே என்ன செய்ய மாட்டீங்க? பயப்படாம. இப்போ பஸ்ல போயிட்டீங்க, இல்லை ட்ரெயின்ல போயிட்டுருக்கீங்க, டிக்கெட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டிடிஆர் வரும்போது என்ன இருக்கும்? உங்களுக்கு காலுக்கு மேலே காலை போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ டிக்கெட் தொலைஞ்சு போச்சு, என்ன இருக்கும்? வயிற்றுல பட்டாமூச்சி பார்க்கணும் எல்லாருக்கும். வந்து என்ன சொல்ல போறாரோ, இப்போ வந்து இதுல புக் பண்ணாம வந்துட்டு என்ன செஞ்சுவாரு? கேவலமா பேசுகிறாரோ, அசிங்கமாயிடுமோ. நான் சொல்லுவேன், வார்த்தை உங்களுக்கு இல்லாத பொழுது நீங்கள் அசிங்கப்படுவீர்கள். ஆமென். வார்த்தை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க காலுக்கு மேல காலை போட்டு ஈஸி சேர்ல ஈஸியா உட்காந்து என்ன செய்யலாம்? நீங்க சொல்லலாம். ஏன்னா வார்த்தை சொல்வதற்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு பிரச்சனையை பேசுறதுன்னா உட்காந்து குரூப்பா உட்காந்து என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. நடுவில் பேப்பர் வேற வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்து திருப்பி அதை விதவிதமா வேற பேசுறாங்க. நான் சொல்லுகிறேன், வார்த்தையை பேசும்போது பிரச்சனை என்ன செய்யும்?
உங்களை விட்டு ஓடி போகிறது. அதை என்ன செய்யாதீர்கள். அதான் யாக்கோபு அதிலே 1வது 23:24 அதை வாசிங்க அப்படின்னா, எண்ணத்தினாலேயில் நீங்கள் வார்த்தையை பிடித்தவரை உங்கள் சாயல் என்ன இருக்கணும்? நீங்கள் யார் என்பதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்ணாடியில் நிற்கும் போதே பார்த்து வந்து நம்ம சீவி அலங்காரம் பண்றதை விட கண்ணாடியில் பார்த்து உங்களையும் நீங்களே பேசுங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை பேசுங்க. எனக்கு சுகவீனத்தை வராது, நான் சுகமானவன் என்பதை என்ன செய்யுங்க? பேசுங்க. நான் எல்லாத்திலையும் என்ன செய்வேன்? ஜெயிக்க பிறந்தவன் என்பதை என்ன செய்யுங்க? பேசுங்க. அதுதான் உங்களுக்கு பலன். அதுதான் வார்த்தை தான் உங்களுக்கு மையமா இருக்குது. நீ எங்க சுத்தி எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க வார்த்தையை விட்டு விலகி போகும்போது ஏதாவது ஒரு என்ன செஞ்சிடும். நீங்க சாத்தான் காத்துக்கிட்டே இருப்பான். எப்படா நான் என்ன செய்வான்? சான்ஸ் கொடுப்பான், எப்படா பூந்துடலாம் அப்படின்னு. திறந்த வீட்டில் நாய் பூந்த மாதிரி பூந்துருவான் அவன். நீங்க கேட்கணும் அப்படின்னு என்ன செய்யறதில்ல, அவன் நினைக்கவே மாட்டான். தேவன் தான் என்ன செய்யறாரு? நான் கதவை தட்டுறேன், என்ன செய்ப்பா தரப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், தேவன் கதவை தட்டுறாரு. வார்த்தைக்கு உங்கள் செவிகள் என்ன செய்யுங்க? சாயுங்கள். வார்த்தை என்ன செய்யுங்க? பிடித்தவங்க. திருப்பி அவங்க வருவோம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக் கொள்கிறான். இவர்களை வசனம் விதைக்கப்படுகிற வழியறியாதவர்கள். ஏன் இங்க சாத்தான் வரான்? பவுல் இருக்காரு பாருங்க. பவுலுக்கு தேவனுடைய வெளிப்பாடு நிறைய இருக்குது. உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடு அவருக்கு கிடைக்குது பாருங்க. அவரே அது ஒரு உதாரணமாக வச்சு சொல்ற பாருங்க. எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம், 16 to 23. எபிரேயர் 16வது அதிகாரம் 1வது அதிகாரம் எபிரேயர் 1வது அதிகாரம் 16 to 23. எபேசியர் மன்னித்துக் கொள்வோம். எபேசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது வலது சத்தத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துணைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரின் உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திருளினார். ஆமென். இந்த வார்த்தை பவுலுக்கு சரியான வெளிப்பாடு தேவன் கொடுக்கிறார் பாருங்க. வார்த்தையின் உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடு பார்க்கலாம் பாருங்க. 21வது வசனம், அவர் உன்னதங்களை தம்முடைய வலது பாசத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? உட்காரும்படி பண்ணியிருக்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாதைகளுக்கு அவருடைய இயேசு கிறிஸ்து யாரை குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. இப்ப இப்படி படிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் வார்த்தைக்கு கீழாக பாதைகளுக்கு கீழாக என்ன செஞ்சிருக்காரு? கீழ்படுத்தி இருக்கிறார். இப்ப வார்த்தை யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதே இது எபேசியர் 2:7 பார்த்தோம் அப்படின்னா 2:7 படிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செஞ்சிருக்காரா? தேவன் நமக்கு எவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. அவரோட கூட, அதாவது வார்த்தையோட கூட நம்ம இணைந்திருக்கும்படியான ஒரு சாக்கியத்தை என்ன செஞ்சிருக்காரு? அங்க சில பேர் சொல்றது பவுல் மாதிரி என்ன செய்யணும், பாடு பண்ணா அவன் உபத்திரவப்பட்ட மாதிரி கூட பண்ண. இதை கொஞ்சம் பாருங்களேன். தேவன் அவங்க வார்த்தை நான் செஞ்சு மகத்துவத்தை பாருங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க. அதுதான் 2 கொரிந்தியர் 12:12 அதிகாரம் 7 to 10 வரை. 2 கொரிந்தியர்
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சந்தோஷமா என்ன செய்வாராம்? அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குதான். சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, தேவன் என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு முள்ளை கொடுத்துருக்கிறாரு. சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் எனக்கு நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று எங்க பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன் பாருங்க. எங்க தாத்தா என்ன செய்வார்னா, செவுத்து பக்கமா இருந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, முட்டி முட்டி ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் ஜோம் பண்றாரு அப்படின்னு கேட்டது அவர் சொன்னாரு, முட்டி முட்டி ஜோம் பண்றப்ப அவருக்கு தலை வலிக்குமா, அதனால என்ன செய்வாராம், முடிச்சே எடுத்து ஜோம் பண்ணுவாராம். இது என்னது, அவருக்கு ஒரு முள்ளாம். இது சரீர முயற்சி. நீங்கள் வார்த்தையை நீங்க பேசுனீங்கனாலே என்ன செய்வீங்க, 24 மணி நேரம் என்ன செஞ்சா தேவனுக்கு தூச்சிக்கிட்டே இருக்கலாம். தேவன் சொல்றாரு, இரவு பகல் ஒரு வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி இரவு பகல். ஏன் அதை சொன்னாரு, உங்களால முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருந்தார். தேவன் உங்களுக்கு முடியாத காரியத்தை என்ன செய்கிறவர் அல்ல, சொல்லுகிறவரே கிடையாது. பாருங்க அங்க இன்னொரு அங்க வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனம். அங்க அந்த அதே பார்த்துட்டு வந்தோம்னா, அந்தபடி நான் பலவீனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் புரியப்படுகிறேன். ஏன் அதை சொல்றாரு, பலவீனத்தில் என்ன செய்யறாரா, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம். அதாவது கிறிஸ்துவ நிமித்தம் அப்படின்னா வார்த்தை நிமித்தம். உங்களோட வார்த்தை நிமித்தம் என்ன செய்வான், சாத்தான் வந்து உங்க உபத்திரவத்தை கொடுப்பான். வெளில போனே பிரச்சனை வரதான் செய்யும். வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது அது சாத்தான் பண்ற வேலை. ஆனால் நீங்க கிறிஸ்தவர்களாய் நீங்க வார்த்தையை நம்பின நீங்கள், வார்த்தையை பிடித்து கொண்ட நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தையினால ஜெயிக்கணும். பாருங்க அதான் மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா, வசனத்து நிமித்தம் என்ன வருதான், வசனத்து நிமித்தம் தான் என்ன செய்யுது, உபத்திரம். அதை உடனே சொல்லிடுறேன், வசனத்தை படிச்சாதானே பிரதர் உபத்திரம் வருது, ஏன் நான் படிக்காமலே இருந்துறது உங்களுக்கு பிரயோஜனப்படாது, வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வசனத்தை இரவு பகல் என்ன செய்யணுமா, தியானமா இருக்கணுமா. நீங்க வசனத்தை படிக்காத போது, அது விதைக்காத பொழுது ஒரு வறண்ட நிலமாக தான் நீங்க என்ன செய்வீங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு முள்ளின் குறுக்கு என்ன செய்யும், விளைவிக்கும். தேவனுடைய வார்த்தையை பிழைக்கு விசுவாசிக்கும் போது, அதை விதைக்கும் பொழுது எதுதான் உங்களுக்கு முளைக்கும், தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யும், முளைத்து வரும். பாருங்க அததான் அந்த வசனத்துல பவுல் அவங்க சொல்றாரு பாருங்க, வரிசையா சொல்லிட்டு வரும்போது பார்க்கும்போது, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். யார் சொல்றது, கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது, அதாவது பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். அதாவது இப்படி வாசம்னா, பலவீனத்தில் அவருடைய வார்த்தையின் பலன் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும். ஏன் பவுல் சந்தோஷப்படுறாரு, ஏன் அவரு பிரியப்படுகிறேன்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒண்ணு தெரியும், அவர் என்ன செய்யறாரு, வார்த்தையை உயிர்த்ததின் வல்லமை அவருக்கு தெரியும். இந்த காரியங்கள் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது அப்படின்னு. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான், கோலியாத்து தாவீதை பார்த்து என்ன செய்யறான், நகைக்கிறான். ஏன் நகைக்கிறான், அவனை எதுவும் என்ன பண்ண முடியாது, இவன் குட்டியோடு இருக்கானா என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண. ஆனா தாவீதுக்கு தெரியும், தாவீது நகைச்சிருப்பான். ஏன் அப்ப அவன் சொல்றான், இயேசுவின் நாமத்தினால என்ன செய்கிறேன், வருகிறேன். அவருடைய நாமத்தினால விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். நீங்க பிரச்சனைகளை பார்த்து சாத்தாண்ட சொன்னா, வாயில பல்லு புடுங்கப்பட்டவன் அவன், வாயில அது இன்னும் சொல்ல போனா பொக்கவாய் அவன், அவனை என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் உங்களுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து போட்டு உங்களை தோற்கடிக்க பார்க்கிறான். நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் வசனமாகிய கல்லை கவனையில சுற்றி அடிக்கும் போது என்ன செய்யும், சாத்தான் விழுந்து போகிறான், ஓடி போகிறார்கள். ஒரு பிரச்சனைங்க சாத்தான் ஒரு பிரச்சனையை எதிர்த்துட்டு பாருங்க, மற்ற பிரச்சனை உங்களுக்கு தானாவே உங்களை செஞ்சிடும், ஓடி போயிடும். வெளிச்சு எனக்கு கோலியாத்தை தான் அடிச்சான் தாவீது. எத்தனை பேர் ஓடி போனாங்க, இருக்க வெளிச்சேர்க்குள்ள பாளையமே ஓடி போகுது. நான் சொல்லுகிறேன், வார்த்தை அடிக்கும் போது என்ன செய்வீங்க, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இன்னும் நிறைய இருப்பாங்க, ஆனா டைம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை என்ன செஞ்சுக்கோங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன செய்வார், உங்களை உயர்த்துவார். தேவன் நன்மையான காரியம் என்ன செஞ்சிருக்காரு, உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இன்னொரு வசனம் படிச்சுன்னு பாருங்க, ஏசாயா 5:20 எடுங்களேன். ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும்
ஐயோ. இன்னொரு வாட்டி வாசிங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பல பேர் நிலைமை இப்படிதான் இருக்கு. சுகவீனமா இருக்கும்போது தேவனை கொடுத்துட்டா இருப்பது சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஆனா தேவன் அதை சொல்லலையே. தேவன் சொல்ற தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. நான் சொல்லுங்க, வேதவசனம் சொல்லுது. நீங்கள் வார்த்தையை விட்டு வழிகளை போயிட்டு கர்த்தர் தான் எனக்கு கொடுத்துறாரு அதுல மேன்மை பாராட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. தேவன் நன்மையை மட்டும்தான் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. தீமையை தருகிறவரே அல்ல. தேவன் நன்மையானதை என்ன செய்யறாரு? விதைக்கப்படாது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் மார்க்கத்துல சுவிசேஷத்தை பார்க்கும்போது இன்னொரு காரியத்தையும் அவர் நல்லா சொல்றாரு பாருங்க. 23வது வசனம். இதை நான் சொல்லி முடிக்கிறேன். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவுள். எல்லாருக்கும் காது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் இருக்குல்ல? தேவன் உங்களுக்கு ஒரு காது இல்ல 2 காது கொடுத்திருக்காரு. இன்னொன்னு விஷனை பார்க்கக்கூடிய திறமை என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அவருக்குரிய பலன் உங்களை என்ன செய்யும்? பூர்வமாய் நிரம்பும். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பாருங்க, என்ன செய்வீர்கள்? 1000 மடங்கு பெருகுவீர்கள். நீங்க வாழா இருக்காமல் தலையாக மட்டுமே இருப்பீங்க. நாம் எல்லாம் எழுந்திருப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.